ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணாலி சீரீஸில் 5th எபிசோடில் இன்றைக்கி நம்ம மணாலியில் 1 டேயில் எந்தெந்த பிளேசஸ்லாம் கவர் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ப்ரீவியஸாக போட்ட எபிசோடெலாம் இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 4ல் பார்த்தீங்கன்னா ஷிம்லா மால் ரோட்லேயே டின்னர் முடிச்சுட்டு ஓவர் நைட் ட்ராவலாக மணாலிக்கு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷிம்லாவிலேருந்து மணாலி போகிறதுக்கு 250 கிலோமீட்டர்ஸ், அதாவது 7 to 8 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செல்ஃபாக போகிறீங்கன்னா நைட் டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவலுக்கு நீங்கள் HRTC பஸ் இல்லைனா வால்வோ பஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 240 rupeesல இருந்து 1000 rupees வரைக்கும் பேஸ்ட் ஆன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நைட் ஃபுல்லாக வண்டியிலேயே தூங்கிட்டோம். மார்னிங் 8 o'clock மணாலி ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் நேம் மணாலி ரிட்ரீட். இந்த ஹோட்டல் பற்றி சொல்ல பெருசாக எதுவும் இல்லைங்க. பர்சனலாக எங்களுக்கு பிடிக்கல. ஆஃப்டர்நூன் தான் சைட் சீயிங் போகணும்னு சொன்னதும் செக்இன் பண்ணிவிட்டு லக்கேஜ்லாம் ரூமுக்கு கொண்டு போய் வச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் தூங்காமல் வந்தால் 10 o'clock மேலே பிரேக்ஃபாஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு சோறு தானே முக்கியம். அடித்து பிடிச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்டு வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டு சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ டே 1 மணாலியில் ஃபர்ஸ்ட்டாக போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா வஷிஸ்ட் டெம்பிள். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் ட்ரெக்கிங் தாங்க. ஆட்டோ 2 wheelers ஆல்சோ ரெண்டுக்கு அவைலபிளாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் நடந்தே தான் போனோம். இதோ ஒத்தையடி பார்த்த மாதிரி 3 kilometers நடந்து போய் ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். இந்த டெம்பிளில் நேச்சுரல் ஹாட் வாட்டர்ஸ் இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேலுக்கு செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே வரவங்க பாத் பண்ணுவாங்க. எங்களுக்கு டைம் இல்லை, ஸோ ஷூஸ் எல்லாமே வெளியே லாக்கரில் வச்சுட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இங்கே இருந்து ஒரு 6 kilometers ஜோகினி வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் வஷிஸ்ட் டெம்பிள் வந்துட்டு தான் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக முடியும்னு இல்லை. மெயின் ரோடில் இருந்து வேற ஒரு வழியும் இருக்குது. அது போகிறதுக்கு கொஞ்சம் பக்கமாகவும் இருக்கும். அது உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். நாங்கள் டெம்பிளுக்கு வந்ததால் இங்கே இருந்தே நடந்து போகலான்னு பிளான் பண்ணோம். ஆக்சுவலி 6 kilometers யார் நடப்பா? ஆல்ரெடி 3 kilometers ட்ரெக்கிங் வந்தே நாக்கு தள்ளிடுச்சுன்னு தான் இருந்தோம். சரி, அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஆச்சே. அதுவும் நம்ம 96 மூவியில் நம்ம விஜய் சேதுபதி நடித்த வாலா சாங் ஷூட் பண்ண இடமாச்சு. சான்ஸை மிஸ் பண்ண வேணான்னு கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் மலை மேலே ஏற ஏற மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததால் ரெஸ்ட் எடுத்து 2 kilometersனு சொல்லி ஒரு வழியாக மேலே போயிட்டோம். இதுதாங்க அந்த ஃபால்ஸ். இதுக்கு மேலே கிட்ட போய் பார்க்கணுன்னா போகிறதுக்கு நீட்டாக வழியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இருக்கிறத பிடிச்சிட்டு அப்படியே மலை மேலே ஏறணும். அதுவும் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு பாருங்கள். கிட்ட போய் பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். இதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து பார்க்கணும். இன்னொரு வே இருக்குன்னு சொன்னல, மெயின் ரோடுக்கு பக்கமாக. அது இந்த வே தாங்க. இறங்கி போகிறது ஈஸியாக இருக்குது. இருந்தாலும் இந்த வேல மேலே வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் ஜோகினி ஃபால்ஸ் மட்டும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வேவை சூஸ் பண்ணிக்கலாம். வஷிஸ்ட் டெம்பிள் ஆல்சோ கவர் பண்ணணும்னு நினச்சா தென் நீங்கள் அங்கே போயிட்டு 6 kilometers ட்ரெக் பண்ணி தான் நீங்கள் இங்கே வரணும். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட், அதுவும் நம்ம மணாலி மால் ரோடுக்கு தான் போகணும். இதுவும் ஆஸ் யூஷுவல் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் தான். ஷிம்லா வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் மணாலியில் இங்கேயும். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். இங்கேயும் நீங்கள் 2 places கவர் பண்ணலாம். ஒன் இஸ் ஹடிம்பா டெம்பிள் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிபெட்டன் மோனஸ்ட்ரி. எங்களுக்கு ஈவினிங்கில் டைம் இல்லை, ஸோ ஹடிம்பா டெம்பிள் மட்டும் பார்த்துட்டோம். இந்த மால் ரோடில் இருந்து டெம்பிள் போகிறதுக்கு ஆட்டோ புக் பண்ணி போகலாம். ட்ரீஸுக்கு நடுவில் அந்த டெம்பிள் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அதுவும் நீங்கள் ஸ்னோ டைமில் போனால் இன்னுமே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ டெம்பிள் விசிட் முடிச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் நேரம் ஷாப்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா எதுவும் வாங்குற மாதிரி இல்லைங்க. அவ்வளோ காஸ்ட்லி. இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம் போல் அப்படி இருந்தது. டே 2ல் ஏர்லி மார்னிங் ஸ்னோ கேம்ஸுக்கு கிளம்பிட்டோம். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட்டை காட்டுறதுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Ready to Explore.